கோயில்ல குறிப்பா அந்த இப்ப ஆமா, கூட ஆமா. வந்து ஒரு சேலரி வந்து யாருக்கா கிரெடிட் ஆகணும்னா தெரு என்ன விலைன்னு கேளு, அந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, பஸ் ஸ்டாண்ட் என்ன விலைன்னு கேளு, அப்படிதான் அந்த மீம்ஸ் தான் வரும் இல்லையா? ஆமா. அது அது வந்து ஃபுல்லா அது ஃப்ளோவா எழுது. இப்ப நான் சொன்ன மாரி தான். அத வாயில சொல்றோம்ல, அது மாரி தான். அண்ணே நீங்க இது வந்து பேப்பர்ல எழுதல. வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்தோன்னே ஒய்ஃப் கிட்ட அந்த சீட் எங்கடின்னு கேட்குறேன். கேட்டோன்னே அவன் எந்த சீட்டுங்கிறான். அத சொல்லிட்டு அவன் தேடுறான். தேடும்போது அண்ணே நீங்க இந்த தெருவ கேளுங்க. இந்த ஊர் எவ்வளோன்னு கேளுங்க. அப்படின்னு உங்க ஃப்ளோல அடிங்கண்ணேன்னு அங்க ஸ்பாட்ல சொல்றது தான். அதுக்கப்புறம் தான் சரி போலீஸ் ஆஃபீஸர் அர்ஜுன் சார், கவுண்டமணி அண்ணன் 8. யூசுவலா போலீஸ்ன்னுவாங்க செந்தில. அது இல்லாம என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது தான் இவர் ஏட்டா இருக்கிறதுனால கவுண்டமணி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இவர டிஸ்டர்ப் பண்றான். டிஸ்டர்ப் எதுக்கு? டிஸ்டர்ப் வந்து பண்றாருன்னா வேணும்னே வாலண்டியரா பண்ண மாரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? கவுண்டமணி அண்ணன் தூங்குனாருன்னா கனவு. கனவுல ஒரு செந்தில் வருவார். ஒரு டிஸ்டர்ப். ஸ்கூட்டர்ல போறாரு. டிவிஎஸ் ஸ்கூட்டில. 2 பேரும் ஒரு டீ கடையில உட்காந்துக்குவாங்க. "பாத்தியாடா கல்லு பதனி இறங்குறவனுக்கு வந்த வாழ்க்கைய பாத்தியான்னோன்னே அப்படியே போய் திருப்பிட்டு வருவார்." அதெல்லாம் பயங்கர ரசிச்சு கவுண்டமணி நடிச்சாரு. "இங்க வாடா 2 பேரும் வருவாங்க. ஏன்டா ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டில தானடா போறேன். இதுல என்னடா உனக்கு இது வயித்தெரிச்சலு? ரயில் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அவனெல்லாம் விட்டுறீங்க. சாதாரண ஒரு 15,000 டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்குறீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு தடவை மரத்துல ஏறி இறங்குனா நெஞ்சு முடியெல்லாம் தேஞ்சிருச்சு பாடுறான்னு அது வேற முடி அதிகமா இருக்கு இல்லையா? இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு சிறப்பான நபர் தான் சந்திக்க போகிறோம். பல கவுண்டமணி காமெடிகளை நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம், டைலாக்கை வந்து ரசித்து பார்த்துருப்போம். அந்த காமெடி டைலாக் கிட்டத்தட்ட 70 படங்களோட காரணகர்த்தா அவர் தான் நம்மளோட இருக்காரு, ராஜகோபால் சார். அவர்கிட்ட வந்து விரிவாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேலே கவுண்டமணி சார் படங்களுக்கு நீங்கள் தான் காமெடி ட்ராக் எழுதி செந்திலனே கவுண்டமணி 2 பேருக்கும் காம்பினேஷனில் நீங்கள் தான் எழுதிருக்கீங்க இல்லையா? ஆமா. எப்படி சார் முதல்ல கவுண்டமணி சாரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது? செந்தில் அண்ணன் மூலமா தான். செந்தில் அண்ணன் மூலமா மணிவாசகம் சார்கிட்ட போனேன். எனக்கு மொத சினிமாக்குள்ள வரப்ப செந்தில் அண்ணன் தான் பழக்கம். அவரு கூட தான் நல்ல நட்பு இருந்தது. அதுக்கு அடுத்தது எஸ்.எஸ். சந்திரன். அவங்களோட ட்ராவல் பண்ணேன். ஒரு 2, 3 படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ரண்டிஸ் மாரி வச்சுக்கங்களேன். ஒரு மொத்த சம்பளமே ஒரு படத்துக்கு ரூ. 5,000 ரூ. 6,000 அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது செந்தில் அண்ணன் மூலமா யாராவது இன்றைக்கி இருக்க பிஸியான டைரக்டர்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு நான் சொன்னப்ப, அவரோட மேனேஜர் அப்போ பழனியப்பன், பொன் பழனியப்பன் இருந்தார். அவர்கிட்ட சொன்னார் செந்தில் அண்ணன், "டேய் பழனியப்பா, நம்ம மணிவாசகம் இப்போ ஒரு படம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு." அப்போ ஆவரேஜாக ஓடிக்கிட்டு இருக்கு லிபர்ட்டியில், பழைய லிபர்ட்டி தேட்டரில் நம்ம ஊரு பூவாத்தான் அவர் மணிவாசகம் ஃபஸ்ட்டு படம். அதனால் அவர்கிட்ட வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னார், நீ கேளுன்னா. அருணாச்சலத்தில் அவங்க ஏதோ ஒரு படம் ஷூட்டிங். இப்போ அங்கேருந்து காயின்ஸ் போட்டு பழனியப்பன் பேசுகிறார் மணிவாசகம் செந்தில் சொல்ல சொன்னார், ஒரு ராஜகோபால் நாளைக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு அசோசியேட்டாக வச்சுக்கோங்க, காமெடிக்கு நல்லா யூஸாக இருக்கும் அப்படிங்கும்போது, சரி அனுப்பிச்சி விடுங்கன்னார். அது அப்படி போனது தான். வைத்தியை காத்திருந்தார். வைத்தியை காத்திருந்தார். ஆஃபீஸ் போனேன். போனோன்னே ஃபஸ்ட்டு இதுலேயே அவருக்கு என்னை பிடிச்சிருச்சு. நார்மலாக பேசும்போதே, ஓகே கோபால், நம்மக்கிட்ட வேலை பாரு, நீ அசோசியேட்டு அப்படி ஃபஸ்ட்டு அசோசியேட்டு தான். டிஸ்கஷனில் காமெடி பேசலாம். அப்படி பேசும்போது இந்த பத்தினி பற்ற வச்சா வாழைமட்டை பற்றிக்கிரும்னு அதில் ஒரு காமெடி இருக்கும். அதை வந்து ஒரு இது மாதிரி சொன்னேன், அவுட்லைன் மாதிரி. சொன்னோன்னே, கோபால் இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது ட்ராக் மாதிரி வச்சுக்குவோம், கதையிலையும் வரட்டும் சீனு, ட்ராக் மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு, உனக்கு நான் தனியாக டைட்டிலே போடுறேன்னு அவரே சொன்னது தான். ஓகே சார், நன்றி அப்படின்னு. அப்படியே போய் அந்த படத்தில் டிஸ்கஷன் 1 மாதம் அப்படி எல்லாம் உட்காந்து பேசும்போது, அப்போது ஒரு நாள் அண்ணன் பேசினார் கவுண்டமணி அண்ணன். மணிவாசகம் ரெடி பண்ணிட்டியா, இன்னும் 10 நாள் ஷூட்டிங்கு அப்படின்னா டேட்டெல்லாம் வாங்கிட்டார் இவர். ஆனால் பண்ணிட்டேனே, நான் படம் மாதிரி காமெடி இருக்கா, இல்லை இதில் அதை விட நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே, அதை விட சூப்பராக இருக்கும்ண்ணே, ஏன்னா ராஜகோபால்னு ஒருத்தரை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு என்னை பற்றி சொன்னார். அவர் எடுத்தோடனே, யார் இந்த செக்ஸெல்லாம் எழுதவனே அவனா அப்படி செந்தில் சாரோட சேர்ந்து ஒரு இது எழுதியிருந்தேன் நான். என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ மட்டும் வரும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, திண்டிவனம், விழுப்புரம் அந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம பஸ்ஸு போய் நின்றுச்சுன்னா அங்கே போடுவானுங்க, வாடா கொட்டமுத்து என்ன பண்ணுற, நான் இங்கே போயிட்டு வந்தேனே அப்படின்னு போடுவானுங்க. டீ காஃபி சாப்பிட்றோன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடியோ மட்டும் போட்டேன். அதை கவுண்டமணி சார் கேட்டிருக்காங்க. யாரோ சொல்லி, அவர் கேட்கவே மாட்டார். அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, அவர் மைண்டில் வச்சுருக்காரு.
செந்தில் கூட இருந்தவன்னொடனே செந்தில் சொன்னானா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னு ஸ்பீக்கர் போட்டிருக்காரு ஃபோனில், இந்த ஃபோனில் லேண்ட்லைனில். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா நம்ம எங்கே செக்ஸ் எழுதுனோன்னு எனக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் கொண்டாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு ஜாடா பண்ணேன். அவர் வேணாப்பா அண்ணே, இல்லைண்ணே இதில் எல்லாம் நான் டபுள் மீனிங்லாம் விடுவேன் நானே, நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, நீங்கள் நம்பி வந்து நடிக்கலாம். அவருடைய படங்கள்ல கான்சியஸாக டபுள் மீனிங் வேணான்னு முடிவில் இருந்தார். ஆமாம், அவருக்கு அது பிடிக்காது. ஓகே. ஆமாம், ஆனால் அதே மீறி ஒரு சில படங்கள்ல வந்துடும் அது அது இது அறியாமல் வந்துடும். ஓகே. அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரிப்பா என்னமோ செய் அப்படின்ட்டார். ஃபோனை வச்சாச்சு. நான் கேட்டேன், நான் எந்த படங்க எழுதியிருக்கேன், அவராக யாரோ சொன்னாங்கன்னு சொன்னால் நான் எப்படிங்க, நீங்கள் பேசியிருக்கலாமே. ஏப்பா அவரை பற்றி உனக்கு தெரியாது கோபால், டென்ஷன் ஆச்சுன்னா டேட்டே இல்லைன்றவார், நீ கம்முன்னு இரு, ஸ்பாட்டில் பார்த்துக்கலான்ட்டார். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ஃபஸ்ட்டு அவர் நாங்கள் ஒரு வாரம் ஷூட்டிங் நாங்கள் போயிட்டுருக்கு. கவுண்டமணி சார் டேட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு, செந்தில் அண்ணனும் கவுண்டமணி ஒரு வாரம் கழித்து வர்றாங்க. வந்து ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறோம் கிணத்து மேட்டில். அப்போ தான் எனக்கு அவருக்கு சின்ன கிளாஸ் ஆகிடுச்சு. அவர் டைலாக்கை சொல்லுங்க, படித்து காட்டுங்கிறாரு. நான் சொல்கிறேன்னே அப்படிங்கிறேன். இல்லைப்பா பேப்பரை படிப்பாங்கிறாரு. பேப்பரை படித்தா ஃப்ளோ வராதுன்னேங்கிறேன். அது எப்படி நீ எழுதுன தானே எடுக்க போகிறோம், அப்புறம் எப்படி ஃப்ளோ வராதுங்கிற அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பண்ணோன்னே நான் இல்லைண்ணே, ஏப்பா மணிவாசன் ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், பீக்கில் இருக்கார் அவர், பீக்கு பயங்கர பீக்கு. நான் எனக்கு 4வது படமோ என்னமோ, ஃபஸ்ட்டு அறிமுகம். நான் சறுக்குன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. சரி பேக்கப் பண்ணிங்க, டைரக்டர் சொல்கிறேன் பேக்கப் பண்ணிக்க சார், அப்படியே எனக்கு நைட்டு டிக்கெட் போடுங்க ஊருக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். பேடை அப்படி வச்சுட்டு போயிட்டேன். போய் அப்படியே டென்ஷனாக வரவங்க யாருமே அவர்கிட்ட அப்படி பேசுனது இல்லை. எனக்கு அதான் இந்த இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி அந்த சினிமாவோட நுணுக்கங்கள் அதெல்லாம் தெரியாது. அப்படி போய் இந்த யூனிட் வண்டிக்கு பின்னாடி நின்று நான் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1/2 கழிச்சு செந்தில் அண்ணனும் மணிவாசகம் டைரக்டர் வந்தாங்க. என்னப்பா நீ எவ்வளோ பெரிய ஆள், அவர் இன்றைக்கி எப்படி பிஸியாக இருக்கார், நீ பாட்டுக்கு பேடை தூக்கி வச்சுட்டு வர அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. இல்லைண்ணே நான் சொன்னால் நல்லா இருக்குன்றேன், அப்புறம் அவர் இது சொல்லாமல் படின்னா நான் என்னத்தை படிக்கிறது. சரி வாப்பா. இல்லை நான் வரலண்ணே, நான் ஊருக்கு போகிறேன். ஏப்பா சினிமாவுக்கு வந்துட்டு அப்புறம் ஊருக்கு போகிறேன்னு ஊரில் போய் என்ன பண்ணுவேன், நீ வா, அவர் தான் கூப்பிட்டார் வா அப்படின்னு கூட்டி போனான். வாப்பா எல்லாரும் வாயில் சொல்லுவாங்க, நீ மூக்கில் சொல்கிற சொல்லு அப்படின்னு. எல்லாரும் மூக்கில் சொல்லுவாங்க, நீ வாயில் சொல்கிறீங்கிற சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் வாயில் சொன்னோம், அவருக்கே சிரித்தார், ரசித்தார். ஆமாப்பா படிக்கிறத விட இது நல்லா தான் இருக்குன்னாரு. அதில் இந்த ஆக்ஷன்லாம் வரும். ஓகே. இருவரும் தண்ணி அடிக்க தயாராகி கொண்டிருக்கும் பொழுது தேங்காய் வியாபாரி ஒருவர் வருகிறார், பணத்தை எண்ணிக்கொண்டு வருகிறார். இதெல்லாம் நான் படித்தா தான் அவர் விஷுவல் வரும். அப்போ நான் டைலாக் ஃப்ளோவாக ஏன்டா இப்போ தண்ணி அடிக்கணும், சைடிஷ்க்கு என்னடா பண்ணுறது, அப்பொழுது பசி நாராயணன் பணத்தை எண்ணிக்கொண்டு வருகிறார்னு இதை நான் உங்களுக்கு படிக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ கட் ஆகும். இப்போ சீனா சொல்கிறதுனா நான் ஈஸியாக சொல்லிடுவேன். அவர் வந்துக்கிட்டு இருக்காருனே, நீங்கள் வந்தீங்கன்னா இவன் ஆட்டை போடலான்னு நினச்சிங்க, உடனே கண் அடிச்சிங்க, உடனே அவர் அப்படி போகிறாரு, நீங்கள் உடனே சண்டை போடுறீங்க, அவர் வந்து என்னான்னு கேட்குறாரு, விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா இதுவும் ஓகே நல்லா தான் இருக்குன்னு. அதுலேருந்து அவர் என் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை. அது மாதிரி அதனால தான் 70 படங்கள் அப்படி கண்டினியூவாக போச்சு. ட்ராக் எழுதும்போது உங்கள்கிட்ட வந்து அந்த சீனை மட்டும் சொல்லிடுவாங்க, சீனை எழுதி உங்களை டெவலப் பண்ண சொல்லுவாங்களா? சீனெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, கதையை சொல்லுவாங்க. ஒரு வந்து கவுண்டமணி கதை கேட்க சொல்லுவாங்க. செந்தில் அண்ணனும் நிறைய படங்களுக்கு என்னைய ப்ரொடியூசர்கிட்ட கதை கேட்க சொல்லுவார். அது மாதிரி இவரும் சொல்லுவார். அப்படி வரும்போது இவர் என் ரைட்டர் இருக்கார் போய் கேளுங்கும்போது அவங்க என்னை வர சொல்லுவாங்க ஆஃபீஸுக்கு, ப்ரொடியூசரோ டைரக்டரோ. போவேன், கதையை வில்லேஜா சிட்டியான்னு கேட்போம், அதில் என்ன மாதிரி வேணும் உங்களுக்குன்னு கேட்போம். அதில் ஒரு கேரக்டராக வச்சுக்கிட்டு அதில் பண்ணுங்கள், ஹீரோவுக்கு மாமாவாக இருக்கலாம், இல்லை ஹீரோயினுக்கு அப்பாவாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ நம்மளாம் வந்து ரூம் போடுங்க நான் பேசுகிறேன்னு நான் எனக்கு ஒரு 2 அசிஸ்டண்ட் வச்சுட்டு உட்காந்து பேசுவோம். பேசி அதில் கதையில் எப்படி சேர்க்கலாம், என்ன மாதிரி சேர்க்கலாங்கிறதெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அதில் ஒரு ட்ராக் மாதிரி பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதை அடுத்த 2-3 நாள் கழிச்சு போய் ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லும் போது அவங்க நல்லா இருக்குன்னுவாங்க. சில டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் கவுண்டமணி சார்கிட்ட சொல்லிடலாம், வாங்க போகலாம் ஆஃபீஸ்க்குன்னுவாங்க. நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்ல வேணாங்க, அவருக்கு நான் பண்ணிட்டேன்னா அவருக்கு ஓகேன்றுவார், ஸ்பாட்டில் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் ஸ்பாட்டில் வந்து நல்லா இல்லைன்ட்டார்னா எங்களுக்கு டபுள் செலவுன்னுவாங்க. சரி ஃபோன் பண்ணுங்க நான் பேசுகிறேன்னு. பேசும்போது அண்ணே ட்ராக் சொன்னேன் இந்த கம்பெனிக்கு ஓகேன்ட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டாங்க, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறாங்கண்ணே அப்படின்னுவேன். போன கொடு அவனை, ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு ராஜகோபால் நல்லா எழுதிடுவார் நான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் போச்சு எல்லா படமும். செந்தில் அண்ணனும் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லியிருக்காரு, இவரும் நிறைய படங்கள். 2 பேர் சேர்ந்து எனக்கு
பெரிய பெரிய ஹெல்ப்பு. அதை வச்சு தான் அந்த 70 படம் எனக்கு போச்சு நல்லபடியாக. வைதையை காத்திருந்தால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பண்ணியிருக்கீங்க, ஆமாம், பெரிய ராக்காயி கோவில், ஆமாம், பெரிய கவுண்டர் பொண்ணு. பெரிய கவுண்டர் பொண்ணு. ராக்காயி கோவில்ல குறிப்பா அந்த இப்போ ஆமாம் கூட ஆமாம் வந்து ஒரு சேலரி வந்து யாருக்கா கிரெடிட் ஆகுனா தெரு என்ன விலைன்னு கேளு, அந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, பஸ் ஸ்டாண்ட் என்ன விலைன்னு கேளு, அப்படிதான் அந்த மீம்ஸ் தான் வரும் இல்லையா? ஆமாம். அது எழுதும் போது எப்படி அது வந்து ஃபுல்லாக அது ஃப்ளோவாக எழுது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அதை வாயில் சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். அண்ணே நீங்கள் இது வந்து பேப்பரில் எழுதலை. வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வந்தோன்னே ஒய்ஃபுக்கிட்ட அந்த சீட்டு எங்கடின்னு கேட்குறீங்க. கேட்டோன்னே அவன் எந்த சீட்டுங்கிறா அதை சொல்லிட்டுங்க. அவன் தேடுறான். தேடும்போது அண்ணே நீங்கள் இந்த தெருவை கேளுங்க, இந்த ஊர் எவ்வளோன்னு கேளுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ளோவில் அடிங்கண்ணேன்னு அங்கே ஸ்பாட்டில் சொல்கிறது தான். அப்போ ரிஹர்சல்லாம் அவர் பண்ணுவார். பண்ணும்போது பிடிச்சி இழுப்பாப்புல, அதை மீறி இதை கேள்றா அதை கேள்றான்னு தெருவுக்கு வந்துடுவார். வந்து கேட்பார். அதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் பண்ணாதான். ட்ராக் வந்து தனியாக எழுதுறது வந்து ஈஸியாக இருக்குமா, இல்லைன்னா அந்த கதையோட வரும் இல்லையா, அது ஈஸியாக இருக்குமா? இல்லை, ரெண்டுமே எனக்கு ஈஸியாக தான் ஓகே. இருந்தது. சில இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு சில படங்கள் தனியாக எழுதும்போது பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்லிடுவாங்களா இந்த மாதிரி காமெடி ட்ராக் வேணும்னு சொல்லிட்டு? படத்தோட ஒன்று பிரச்சனை இல்லை. இல்லை, நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் அவங்ககிட்ட. இப்படி இருந்தால் பரவாயில்லையா, இப்படி இருந்தால் பெட்டரா அப்படின்னு கேட்போம். சில டைம் சில டைரக்டர் இல்லை இது இப்படி இருக்கலான்னுவாங்க. ஓகே, அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. எனக்கு நீங்கள் நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கதையோடையும் இருக்கும், காமெடி தனியாகவும் இருக்கும். வெறும் தனி ட்ராக்குன்னு நான் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா நானே சொல்லிடுவேன், சார் இந்த ட்ராக்கு இது கதையிலேயே வரட்டும். இப்போ உதாரணமாக ஜெய்ஹிந்த் எடுத்திங்கன்னா, ஜெய்ஹிந்தில் அர்ஜுன் சார் போலீஸ் ஆஃபீஸர், அவர் கூடயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது கவுண்டமணி அண்ணன் ஏட்டு, செந்தில் வந்து போலீஸுன்னு வைப்பாங்க எல்லாரும். ஆனால் அர்ஜுன் சார் என்ன சொன்னார், யூஸ்வல் வேணான்னார். ஃபோன்லேயே சொன்னாருங்க, யூஸ்வலாக வேணாம் ராஜகோபால், செந்தில் கவுண்டமணிக்கு ட்ராக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கிளாஸ் ஸ்டைலில் பண்ணுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஐடியா சொன்னார். அதுக்கப்புறம் தான் சரி போலீஸ் ஆஃபீஸர் அர்ஜுன் சார், கவுண்டமணி அண்ணே ஏட்டு, யூஸ்வலாக போலீஸ்ன்னு வாங்க செந்தில, அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவர் ஏட்டாக இருக்கிறதுனால கவுண்டமணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணுறார். டிஸ்டர்ப் எதுக்கு? டிஸ்டர்ப் வந்து பண்ணுறாருன்னா வேணும்னே வாலின்றே பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? கவுண்டமணி அண்ணே தூங்குனார்னா கனவுல ஒரு செந்தில் வருவார், ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார், அதில் அவருக்கு வேலை போகும். இன்னொரு தடவை கனவு காணுவார், அப்போ வந்து ஒய்ஃபு சண்டை போட்டு டைவர்ஷன் போயிடுவா. இன்னொரு தடவை கனவு காணுவார். இன்னொரு தடவை கனவும் போது மாடியிலேருந்து விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல். நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் குதிப்பார். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் வந்தது தான். அப்போ புதுசாக தெரியுது அது. செந்திலன்னா எல்லாத்துலேயும் இப்படி வருவார், இதில் ஒவ்வொரு கனவுலேயும் ஒவ்வொரு கெட்டப்பில் வர்றாரு, ஒவ்வொரு கெட்டப்லேயும் ஒவ்வொரு ஜாப்பில் வருவார். அதுலேருந்து எப்படி கவுண்டமணிக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக தெரியும். அந்த மாதிரி தான் அர்ஜுன் சார் கூட அப்படியே அவருக்கு பிடிச்சதுனால அப்படியே ட்ராவல் பண்ணோம். அந்த படம் தான் உங்களுக்கு பீக்கில் கொண்டு போனது இல்லையா? ஃபஸ்ட்டு வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. அது என்ன அப்போ பெரிய சம்பளம் அன்றைங்கன்னா 15,000 ரூபாய். ஏன்னா 95 நினைக்கிறேன், 94 95. ஓகே. அதில் வந்து இப்போது நீங்கள் ஒரு டைலாக் சொல்லிடுவீங்க, அந்த இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவாங்க இல்லையா கவுண்டமணி சார் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும். ஆமாம், அது நீங்கள் சொன்னதை விட தாண்டி சில இருந்தால் தான் நம்ம ஓகேன்னுவோம். சில இதெல்லாம் அவர் சொல்கிறது பிடிக்கலைன்னா நல்லா இல்லைண்ணே, அதெல்லாம் ஏற்றுக்குவார். ஓகே. அவரே கேட்பார், ஏப்பா இதுக்கு இப்படி போட்டால் என்னான்னுவார். அண்ணே இதை விட நம்ம எழுதுனே நல்லா இருக்குண்ணே அப்படின்னு. அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டுவார். சில இது அவர் சொல்கிறது நம்ம எழுதினோட சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம ஓகே அண்ணே, ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இதை வச்சுக்கலாம்ண்ணே அப்படின்றோம். அந்த ஈகோலாம் இருக்காது. அதே மாதிரி நிறைய கரெக்ஷன்லாம் நான் எழுதுனதில்ல, அவர் சொன்னதில்லை. ஏன்னா அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் அவர் எந்த ப்ரொடியூசர் டைரக்டர்னாலும் அவர் ராஜகோபால் எழுதிடுவான், நீங்கள் விட்டுருங்க அப்படின்றவார். ஸ்பாட்டில் வந்து தான் கேட்பார், என்னப்பா கேரக்டரு, என்ன டைலாக் அப்படின்னு அங்கே தான் கேட்பார். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயந்தான். இப்போ அந்த வீரப்பன் செந்தில் வந்து வீரப்பன் வருவார் இல்லையா, அதே பேர் வைக்கணும்னு உங்களுக்கு அந்த பீரியடு பரபரப்பாக இருந்தது. அதனால வந்து பிரச்சனை எதுவும் வரலையா? இல்லை அதெல்லாம் இப்போ தான் சார் இந்த யூடியூப்பு அது இதுன்னு போட்டு கொள்றானுங்க, எதுனாலும் டார்ச்சர் பண்ணுறானுங்க, நெகட்டிவ் ரைட்ஸுங்கிறானுங்க அதுன்னு. அப்போல்லாம் வந்து யாருமே எதுவுமே சொன்னதில்லை. இப்போ நமக்கு புதுசாக, அதாவது செந்தில் ஒரு புலிக்குட்டி பூனைக்குட்டி, டேய் புலிக்குட்டி உங்கள் அண்ணன் பேர் பூனைக்குட்டி, இப்படி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி புதுசாக சொல்லும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி தான் அப்போ பரபரப்பாக வீரப்பன் இருந்ததுனால ஒரு கெட்டப் அதை போடலாம்
அதை போட்டுட்டு அது சாராயம் காய்ச்சறது ஒன்று, இது ஒன்று, அது ஒன்றுன்னு கேரக்டரு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சிச்சுவேஷன் மாட்டுச்சுன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ சாங் கம்போஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி தான். காமெடி சீனும் அப்படி தான். ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு சட்டையர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதுறது எல்லாத்துலேயுமே சட்டையர் காமெடி இருக்கும். நீங்கள் இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, பதனி இறக்குற ஆளு கவுண்டமணி. அவர் வந்து ஸ்கூட்டரில் போகிறாரு டிவிஎஸ் ஊட்டியில். 2 பேர் ஒரு டீ கடையில் உட்காந்துருவாங்க. "பத்தியாடா கல் பதனி இறக்குறவனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியாடனோன்னா அப்படியே போய் திருப்பிட்டு வருவார். வாடான்னுவார். அதெல்லாம் அதெல்லாம் பயங்கர ரசித்து கவுண்டமணி நடித்தார். இங்கே வாடா அப்படின்னுவார். 2 பேர் வருவானுங்க. ஏன்டா ஒரு டிவிஎஸ் வீட்டில் தானடா போகிறேன், இதில் என்னடா உனக்கு இது வயித்தெரிச்சல்? ரயில் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அவனெல்லாம் விட்டுறீங்க. சாதாரண ஒரு 15,000 ரூபாய்க்கு டிவிஎஸ் வீட்டு வாங்கினதுக்கு இப்படி சொல்கிறீங்களடா. ஒரு தடவை மரத்தில் ஏறி இறங்கினா நெஞ்சு முடியெல்லாம் தேஞ்சிருச்சு பாடுறான்னுவார். சொல்லி வேற முடி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்ரா நீங்களாம் அப்படின்வாரு. நாங்களும் வாங்குவோன்னுவான். வண்டி நீங்கள் வாங்குவீங்க, வாங்குடா உன்னை வேணான்னு சொல்லலை. எப்போ வாங்குவேணும்? விழுந்தோன்னு வாங்குவேன். விழுந்தா எந்திரிக்க மாட்டேன், எப்படி வாங்குவேணும்? லாட்ரி சீட்டுனா, ஓ சுரண்டுற லாட்ரியா? அந்த பசங்களா நீங்கள்? ஒழுங்கு மரியாதை போயிருங்க. இனிமேல் இந்த டீ கடை பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு ஊரு கதையை பேசுறது, உலக கதையை பேசுனா அப்படின்னு. இது என்னடான்னு வருது இது இங்கே கழுத்தில் வச்சுருப்பான். அப்படி இந்த பழைய ஆளுகளாக வச்சுருப்பாங்க, பவுடர் போட்டு இப்படி வச்சுருப்பாங்க. இது என்னடா கழுத்தில் எடுப்பார். ஏழைகளின் மப்ளர் அப்படின்னு. ஓ புது கவிதையா அப்படின்னு சொல்லி வண்டி தொடங்கி இருக்கட்டும்னு வச்சுட்டு போவார். இதெல்லாம் ரொம்ப ரசித்து எடுத்து ஒரு சீனாக இருந்தாலும் அது ஒரு கதை மாதிரி இருக்கும். அது நமக்கு இயற்கையாகவே அமைஞ்சது. அது மாதிரி ஜெய்ஹிந்த் படத்துல வந்து எல்லா காமெடி ட்ராக்குமே வந்து ஆமாம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு புதுசு புதுசாக. அவருமே பீக்ல தான் இருந்தார் இல்லையா? ஆமாம், சந்திரசேகர் சாருமே. இவர் வந்து ரொம்ப ட்ரால் பண்ணது அவர் எடுத்துக்கிட்டாரா, இல்லைன்னா அவருக்கு மன வருத்தம் இருந்ததா? இருந்தது. நடிகர் சந்திரசேகர் கூட வருவார் இல்லையா ஒவ்வொரு வாட்டியும்? ஆமாம், அவருக்கு வந்து அவருன்னு இல்லை, நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா கவுண்டமணி அண்ணன் ஒரு மாசாக இருக்கார், பெரிய பிஸியாக இருக்கார், சொல்லிக்க மாட்டாங்க. தனியாக இருக்கும்போது வருத்தப்படுவாங்க. அது சொல்லிக்குவாங்க. அர்ஜுன் சார் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் ரொம்ப மட்டமாக இருக்குன்னுவார். விடுங்க அதெல்லாம் ரசிப்பாங்க தேட்டர்லன்றுவார் அவர். அது மாதிரி ராஜேஷ் சார் ஒரு படத்தில் அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஓகே, அவர் பழைய ஆக்டர், பெரிய ஆக்டர். ஆமாம், அது பரசுராம ஏதோ ஒரு படம். அவர் போலீஸ் ஆஃபீஸர் வருவார் ராஜேஷ் சார். ஹைட்டு பார்க்காம எடுத்துட்டாங்களா அப்படின்வார். அது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தனியாக நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ இருக்கிற கமல் சார் படங்களாகட்டும், ரஜினி சார் படங்களாகட்டும், அதுலேருந்து சீனை எடுத்து வந்து நீங்கள் காமெடியாக ரீக்ரியேட் பண்ணுவீங்க. ஆமாம் சார். அதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க தரப்புல வந்து எதிர்ப்பு வந்ததா? அதான் அது நிறைய வந்ததில்லை. கமல் சார்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் பார்த்தாரா? அதிகமாக அவர் படங்கள் தான் எடுத்துருப்பேன். ஆமாம், நிறைய புன்னகை மன்னன் அதெல்லாம் எடுத்திருப்பேன். அப்புறம் சின்ன தம்பி இதே எடுத்திருப்பேன். அதில் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது. பெரிய தம்பியில் வந்து கண்ணு தெரியாமல் நடிப்பார் கவுண்டமணி. சித்ரா லட்சுமணன் சார் டைரக்ஷனில். அதை அப்படி கொஞ்சம் உல்ட்டா பண்ணிட்டேன். கண்ணு தெரியாமல் ஒரு இடத்துல இருந்தால் அங்கே என்னென்ன நடக்கும் அநியாயங்கள் அப்படிங்கிற கண்டென்ட் தான் அது. அது பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த பொண்டாட்டி லவ்வர் குளிக்கிறத உட்காந்து பார்த்துட்டு சித்ரா லட்சுமணி அவர் பொண்ணு தான் இவர் லவ் பண்ணுறாரு. ஒரு அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ஒரு ஊனமுற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அதுக்காக இவர் குருடனை நினச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அப்போ வந்து அந்த லவ்வர் குளிச்சுக்கிட்டு இருக்கா, கதவை திறந்தே வச்சுட்டு. இவர் சொல்லுவார் கவுண்டமணி, ஏமா என்ன பண்ணுறேன்னுவார். இவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். குளிக்கிறேங்கன்னுவார். கதவை திறந்தா வச்சுருக்க அப்படின்வார். இருக்கட்டுங்க, நீங்கள் என்ன பார்க்கவா போகிறீங்க அப்படின்வார். அப்போ அந்த வேலைக்காரன் வருவார். அப்படி வச்சுக்கலாம். இவர் ஷாக் ஆவார். அதான் பண்ணுற ரியாக்ஷன்லாம் ஐயோ அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே பார்ப்பார், தேங்காய் இருக்கும் அப்படின்னு அப்படி அடிப்பார் பாருங்க, அம்மானுவா. அது அப்புறம் சித்ரா லட்சுமணன் சாரே வேலைக்காரி கூட அடிப்பார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி தவந்து வருவார். அவள் புடவை எடுத்து அப்போ தான் மடித்து திருடுவா. வந்தோடனே என்னம்மா சத்தம்னுவார் கவுண்டமணி. இல்லைங்க ஒரு பூனை போச்சு அப்படின்வா. அப்படியா, அது எந்த பூனை நான் பார்க்குறேன்னு ஒரு உலக்கை எடுத்து கிழட்டு பூனை இருக்கு, ஏதோ ஒன்று கிழட்டு பூனை. அது மாதிரி நிறையா இருக்கும். அது மாதிரி நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த ஒரு படத்தில் மட்டும் கேட்டாங்க மேனேஜர், அது பேர் வேணாம், பாவம் இல்லை இப்போ இறந்துட்டார். கருணாசு நடித்தார். இது மாதிரி நம்ம பிதாமகனில் விக்ரமன்
விக்ரம் விக்ரம் பண்ணியிருப்பார். அதை விக்ரம் சார் ஆ அது மாதிரி இவர் பண்ணுவார். அது நான் தான் எழுதினேன். அது பார்த்துட்டு மேனேஜர் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு காமெடி பண்ணி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்போ ஒரு பிஆர்ஓ என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அவர் ஆஃபீஸ்க்கு நான் ஏன் வரணும், என்கிட்ட வர சொல்லுங்க அவர் என்ன. ஏங்க நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எழுதியிருக்கேங்க, என்ன பாதிப்பு இருக்குது அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நான் வரமாட்டேன். அவர் பெரிய ஹீரோ தான் அப்போ இருந்து. ஓகே. அதனால் நான் வரலைங்க, தேவைன்னா மேனேஜர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு. நான் கமல் சாருக்கு எழுதியிருக்கேன், ரஜினி சாரை இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். அவங்களாம் ஒன்றும் சொல்ல, இவர் இப்போ வர்றாரு இவர் என்ன அப்படின்ட்டு அதோட ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆமாம், நம்ம அதை பெருசாக எடுத்தால் தான் பெருசாக போகும். அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எதையுமே ஸ்டாப் பண்ணல. ஏன் சார் அப்போ தான் இது பண்ணியிருந்தாங்க லொல்லு சபா. ஆமாம், லொல்லு சபாவில் பண்ணாதே நான் பண்ணிட்டேன் அப்படி கேட்டேன். லொல்லு சபாவில் சிவாஜி சார்லேருந்து ரஜினி, விஜயகாந்த் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுறாங்க. அப்போ நான் ஒரு படத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷனில் பண்ணுறேன், அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு அதோட பேசலை, எதுவும் பேசலை. அப்புறம் கூட இருக்க ஆஸ்டெல்லாம் பயமுறுத்துனாங்க. அவங்க ஹீரோ வருத்தப்படுவார், அவர் படம் தர மாட்டார். அவர் படம் தரனா நம்ம பொழப்பு ஓடுது, நம்ம பொழப்பு எப்பயும் ஓடுறது ஓடிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டேன் நான். அந்த மாதிரி வந்துருக்கு 1 2 சங்கூதிர வயசுல சங்கீதா மறக்க முடியாது இல்லையா? அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரசிச்சாலுமே நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணுவாங்களே, இது வந்து ரொம்ப இதா இருக்கு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எங்கிட்டே கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன், நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா பாடி ஷேம்னா இப்போ அது சொல்கிறாங்களே ஒழிய, அப்போ உங்களுக்கு காமெடினாலே வந்து ஒரு இதை சொல்லி குறைய சொல்லி பண்ணுறது தான். ஓகே. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு இதில் கவுண்டமணி என்ன பண்ணியிருப்பார், நான் எழுதலை. அந்த இளநீ விற்கிற காமெடி இருக்கும், வழுக்கே அவர் இளநீ கொடுங்கன்னு வழுக்கத்தில் வந்து கேட்பான். கேட்டோன்னே இதை விட ஒரு வழுக்கு வேணுமாடான்னு ஃப்ரேமில் அப்படி தலையை காட்டுவார். அப்போ தானே சிரிக்கிறாங்க அது. அப்புறம் ராமம் போட்டு நாங்களே பண்ணியிருக்கோம் சில படம். ராமம் போட்டு, ஏண்டா இந்த மண்டையில் இப்படி நெத்தியில் இப்படி ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு வந்தேன்னா போகிற காரியம் எப்படா விளங்கும் அப்படின்லாம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வடிவேல் வர்றப்பெல்லாம் வந்து அவர் ஒல்லியாக இருப்பார், அவரை நீங்கள் உடைக்கா அந்த மாதிரிலாம் பாடி ஷேம் பண்ணால் தான் காமெடி சிரிப்பு வரும். இல்லைன்னா காமெடிக்கு ஒன்றும் இல்லை. விவேக் சார் மாதிரி எல்லா காமெடியும் அழகாக இல்லை. அது மாதிரி யோகி பாபு சார் இப்போ முடிய வச்சு தான் இந்த இப்போ ஒத்த ஓட்டு முத்தியாவிலே ஒரு சீனில் சொல்லியிருப்பான், நீ தோத்தா என்னடா பண்ணுவேன்னு கவுண்டர் பண்ணி கேட்பாரு. உடனே யோகி பாபு சொல்லுவார், நான் தோத்தா மொட்டை அடிச்சுக்கிறேன்னுவார். டேய் வேணாண்டா, அந்த முடியை வச்சு தான் நீ சோறு தின்னுட்டு இருக்க, அதையும் கெடுத்துக்காதன்னுவார். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாடி ஷேம் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு லிமிட் வரைக்கும் இருக்குது. லிமிட் ரொம்ப ஓவராக போகாது. அது போகிற போக்கில் பாசிங்காக தான் போகும் அந்த காமெடி ஒழிய ரொம்ப அந்த இதை வந்து ரொம்ப ஆழமாக வந்து அதை காமெடி பண்ணுறதெல்லாம் கிடையாது.